எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்தின் மாபெரும் பேச்சு போட்டி சொல் தமிழ் ஆசோல் பிரம்மாண்ட இறுதிச் சுற்று ஏப்ரல் 7 எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் காட்டாங்குளத்தூர். MCR Pure Cotton Club formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Groundnut Oil. அந்த பாட்டு கேட்டாலே நம்மளுக்கு அழுக வந்துடும். சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை. அவரு அந்த பாட்டுக்கு எவ்வளோ வேல்யூஷன் இருக்கும் இல்லை, அந்த எக்ஸ்பிரஷனு. ஒரு பாட்டு சொல்கிறேன், மலரே மௌனமா மௌனமே வேகமா. இந்த சாங் வந்து ரொம்ப கஷ்டம், ரொம்ப டஃப். அமர்க்களம் இந்த மூவியில் பண்ணியிருப்பாரு. இத்தனை கேட்டும் கிடைக்கவில்லை, இதிலே எதுவும் நடக்கவில்லை, வாழ்வே வாழ்வே வேண்டாம் என்று மரணம் 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 கேட்டே. சார் இந்த பாட்டு வேணும் அப்படின்னா எந்த பாட்டை வந்து விரும்பி கேட்பாங்க? இளைய நிலா. பாடுறதே கஷ்டமா இருந்துச்சு தமிழ்ல, ஆனா அவர் ஈஸியா பாடிட்டாரு. விழிகள் அழுதபடி கரங்கள் தொழுதபடி சிறைகளும் பொடிபட வெளிவரும் ஒரு கிளி. ராமு பாடுவாங்கன்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் பாலு சார் அந்த ப்ரோக்ராமுக்கு வந்து இல்லை இந்த பாட்டு நான் பாடுறேன், ராமு இருப்பாருன்ட்டு நான் கண்டக்ட் பண்ணேன். அந்த பாட்டு நான் பாடினா கூட இவ்வளோ சூப்பராக பாடிக்க மாட்டேன், ஏதாவது ஒரு அப்படி இல்லை. ஆனால் வந்து சேனல்ஸ் எல்லாம் என்னோட பாட்டு தான் வரும். பிரம்மமுராரி சுரார்ச்சிதலிங்கம் நிர்மல பாசித சோபிதலிங்கம். ஒரு மேடையில் பாலு சார் சொல்கிறாரு, நான் பாடியிருக்கேன், ஆனால் வந்து ராமு பாடினது ரொம்ப சேனல்ஸில் வந்துட்டுருக்கு. தூக்கத்தில் வந்து இருந்துச்சா கூட இந்த சாங் வந்து பாடுவேன். சார் பாடு. இளமையெனும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு. ஒரு கச்சேரி போனால் லாஸ்ட் எண்டிங் சாங்ஸ் ஒரு 2-3 பாட்டு இருக்கும். அதில் இந்த பாட்டு ஒன்று இருக்கும். சொர்க்கம் மதுவிலே சொக்கும் அழகிலே மது தரும் சுகம் சுகம் இன்பம் இரவுதான். சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம் ஆகாயம் பூக்கள் தூம் காலம். எங்களுக்கு அப்படியே அந்த வாய்ஸ் வந்து கண்ண மூடி கேட்டால் அவர் பண்ண மாதிரியே இருக்குது. இப்போ வந்து இந்த மாதிரி உங்களுக்கு எஸ்பிபி சார் வந்து வாய்ஸ் எடுக்கணும் உங்களுக்கு இருக்குன்னு நீங்கள் எப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க? நான் இந்த காம்படிஷனுக்கு போகிறப்பெல்லாம் பாலு சார் பாட்டு தான் பாடிட்டு இருப்போம் ஜென்ரலாக. அந்த டைத்தில் அங்கே ஒரு எங்கள் மியூசிக் டைரக்டர் ஒருத்தர் ஜட்ஜாக வந்து மாதவபதி சுரேஷான்னுட்டு, நீங்கள் ஒரு ட்ராக் பாட வாங்கன்னுட்டு சென்னை கூப்பிட்டார் விஜயா கார்டனில். அப்போது சென்னை மியூசிக்கு வித் ஆர்கெஸ்ட்ராவோட ஒரு 50 பேர் ஆர்கெஸ்ட்ரா இருப்பாங்க. அப்போ வந்து நான் ஒரு தெலுங்கு பாட்டு ட்ராக் பாடினேன். அப்போ தான் கேட்டு எல்லோரும் சொன்னாங்க, நீங்கள் கொஞ்சம் லைட்டாக பாலு சார் ஆட்டமாக பாடுறீங்கன்னுட்டு. சரிதான், லக்கியாக நான் சென்னையிலேயே செட்டில் ஆகிட்டேன். இப்போ பாடிட்டு இருக்கேன். பாலு சாருக்கு ஒரு 200 பாட்டு நான் ட்ராக் பாடியிருப்பேன். பாலு சார் பாடுற மேடையில் கூட எனக்கு பாடுற பாக்கியம் கிடைச்சிது. ஓகே, சார் ஏதாவது சொன்னாரா ஃபஸ்ட்டு மீட் எப்படி இருந்துச்சு? ஏன்னா நீங்கள் ஒரு ஆசானாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட்டு மீட் வந்து எப்படி இருந்துச்சு? அந்த ட்ராக் பாடிட்டு நான் நெல்லூர் போயிட்டேன். என்ன ட்ராக் பண்ணீங்க? அது தெலுங்கு பாட்டு. சரி, ஓகே, தெலுங்கு பாட்டு. ஓகே. చిలిపి నవ్వులు అవివలపు మూవలు అనురాగాల రాగాలతో. அவரு தான் கேட்டாராம், யார் பாடினது இதுன்னுட்டு. நெல்லூர்லேருந்து ராமோன்னுட்டு வந்தாருன்ட்டு. அவர் ஒரு கல்யாணத்துக்கு நெல்லூர் வந்தால் நாங்கள் போயிட்டு மீட் பண்ணுறப்போ ராமோன்னுட்டு சொன்னால், நீங்கள் ரீசெண்டாக ட்ராக் எதுவாவது பாடினீங்களான்னா இந்த பாட்டு சொன்னேன் நான். அதான் நாங்கள் மிக்ஸ் பண்ணோம், ஆனால் ரொம்ப நல்லா பாடியிருந்தேங்கன்னுட்டு. அவர் சொல்கிறது பெரிய ஆஸ்கார் அவார்டாட்டுமா. அவருடைய குரலில் மட்டும் அவர் பாடின மாதிரி இருக்காது, அவங்க அந்த ஹீரோவை பாடின மாதிரி இருக்கும். அந்த ட்ராக்கை பிடிச்சி நீங்கள் அவரோட ஃபீல்லே பாடணுங்கிறப்போ எவ்வளோ டஃப்பாக இருக்கும் உங்களுக்கு? ஆனால் அவர் வந்து ஒரு கிரியேட்டர் சார். அவர் இப்போ ஹீரோ இப்படி நடிப்பார் அன்னுட்டு இவர் இமேஜின் பண்ணி அந்த பாட்டு பாடுற அந்த எனர்ஜி கொடுத்துருப்பார். சில பாட்டு சோகம் பாட்டு, அந்த பாட்டு கேட்டாலே நம்மளுக்கு அழுக வந்துடும். அந்த இதில் பாடியிருப்பார். அதுதான் ஒரு பிளேபேக் சிங்கர்ன்றது. எஸ்பிபி சாரு அதில் நம்பர் 1. அவ்வளோதான். அவர் சில பாட்டு பாடியிருப்பார். இந்த சோக பாட்டில் இந்த சங்கீத ஜாதி முல்லை கேட்டால் ஒரு ராகம்
சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை, கண்கள் வந்தும் பாவையின்றி பாவமில்லை, ராகங்கள் என்று சங்கீதமில்லை, சாவொன்றுதானா நம் காதல் எல்லை, என் நாதமேவா சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை. சூப்பர் சூப்பர் சூப்பர். அண்ட் இப்போ எங்களை மாதிரி ஆட்களுக்கு மியூசிக் நாலேஜ் இல்லாதனால எங்களுக்கு பெருசாக அவர் வந்து இந்த ட்ரிக்கியாக வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல சோகமாக பாடினா அவர் உண்மையாகவே வந்து சோகமாக பாடுவார். வேறு என்னென்ன ட்ரிக்கிலாம் பண்ணியிருக்காரு அவர் சாங்ஸில் நீங்கள் அப்சர்வ் பண்ண வரையும்? அவர் அந்த பாட்டுக்கு எவ்வளோ வேல்யூஷன் இருக்கும் இல்லை, அதோட அந்த சவுண்டிங் மாத்திரமே சார். அவர் அந்த எக்ஸ்ப்ரெஷனு. ஒரு பாட்டு சொல்கிறேன், மலரே மௌனமா மௌனமே வேதமா, இந்த பாட்டில் சரணம் பாடியிருப்பார். பாதி ஜீவன் கொண்டு தேகம் வாழ்ந்து வந்ததோ, காற்றை போல வந்து கண்கள் மெல்ல திறந்தேன், மலரே மௌனமா மௌனமே வேதமா, நான் உனை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன், சேர்ந்ததே நம் ஜீவனே சுந்தரி, கண்ணால் ஒரு சேதி சொல்லடி இந்நாள் நல்ல தேதி. அவ்வளோ லைட்டாக அந்த லவ் மூடு அப்படி பாடியிருப்பார். சான்ஸே இல்லைல்ல. ஓகே, கிட்டத்தட்ட 16 லாங்குவேஜ் நினைக்கிறேன். அதில் வந்து 40,000 பாடல் பாடிய ஒரே இந்திய பாடகர் வந்து எஸ்பிபி சார் தான். இதில் வந்து இந்த சாங் வந்து ரொம்ப கஷ்டம், ரொம்ப டஃப்பு, ஆனால் அவர் வந்து அதை லேசாக வந்து கையென்றிருப்பார் அப்படின்னா எந்த சாங் சொல்லுவீங்க? எங்கள் மியூசிக் டைரக்டர் பரத்வாஜ் சார் அமர்க்களம் இந்த மூவியில் பண்ணியிருப்பார். அது 150-160 லைன்ஸ் பாட்டு, அது வைரமுத்து ஐயா எழுதியிருப்பார். அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய பாடல். அது மேடையில் பாடுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் ரெக்கார்டிங்கில் அவர் ரொம்ப ஈஸியாக அஜித் அவர்களுக்கு பாடியிருப்பார். அந்த எனர்ஜியாக டேக் ஆஃப் ப்ளஸ் லாஸ்ட் எண்டிங்கு கூட அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும். அந்த பாட்டு கேட்டாலே இப்போ கேட்டால் கூட அந்த புல்லரிக்கும். அந்த ரேஞ்சுக்கு பாடியிருப்பார். சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன், யுத்தம் இல்லாத உலகம் கேட்டேன், ரத்தத்தில் என்றென்றும் வேகம் கேட்டேன், ரகசியமில்லா உள்ளம் கேட்டேன், உயிரை கிள்ளாத உறவை கேட்டேன், ஒற்றை கண்ணீர் துளியை கேட்டேன், வலிகள் செய்யாத வார்த்தை கேட்டேன், வயதுக்கு சரியான வாழ்க்கை கேட்டேன், இடிகள் இல்லாத மேகம் கேட்டேன், இளமை கெடாத போகம் கேட்டேன், பறந்து பறந்து நேசம் கேட்டேன், பாசாங்கில்லாத பாசம் கேட்டேன், புல்லின் நுனியில் பனியை கேட்டேன், பூவின் மடியில் படுக்கை கேட்டேன், தானே உறங்கும் விழியை கேட்டேன், தலையை கோதும் விரலை கேட்டேன், நிலவில் நினையும் சோலை கேட்டேன், நீலக்குயிலின் பாடல் கேட்டேன், நடந்து போக நதிக்கரை கேட்டேன், கிடந்து உருள புல்வெளி கேட்டேன், தொட்டு படுக்க நிலவை கேட்டேன், எட்டி பறிக்க விண்மீன் கேட்டேன், துக்கம் மறந்த தூக்கம் கேட்டேன், தூக்கம் மணக்கும் கனவை கேட்டேன், பூமிக்கெல்லாம் ஒரு பகல் கேட்டேன், பூக்கெல்லாம் ஆயுள் கேட்டேன், மனிதர்க்கெல்லாம் ஒரு மனம் கேட்டேன், பறவைக்கெல்லாம் தாய்மொழி கேட்டேன், உலகுக்கெல்லாம் சமமழை கேட்டேன், ஊருக்கெல்லாம் ஒரு நதி கேட்டேன், வானம் முழுக்க நிலவை கேட்டேன், வாழும் போதே சொர்க்கம் கேட்டேன். இப்படி போயிட்டு இருக்கேன். லாஸ்ட் பாடுவாரு, இத்தனை கேட்டும் கிடைக்கவில்லை, இதிலே எதுவும் நடக்கவில்லை, வாழ்வே வாழ்வே வேண்டாம் என்று மரணம் 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 கேட்டேன். அவ்வளோ எனர்ஜி கொடுத்து என் பண்ணியிருப்பாரு. ஓகே ஓகே. இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான பாட்டு, மேடையில் பாடுறது ப்ளஸ் ரெக்கார்டிங் பாடுறது கூட ரொம்ப கஷ்டமான பாட்டு. அவ்வளோ கஷ்டமான கம்போசிங் பரத்வாஜ் சார் பண்ண, இவர் அவ்வளோ ஈஸியாக மேடையில் அதிகமாக விரும்புகிற பாடல் எல்லாருமே வந்து இந்த பாட்டை பாடுங்க எஸ்பிபி சார், இந்த பாட்டு வேணும் அப்படின்னா எந்த பாட்டை வந்து விரும்பி கேட்பாங்க? இளைய நிலா
பொழிகிறதே இதயம் வரை நனைகிறதே உலா போகும் மேகம் கனா காணுமே விழா காணுமே வானமே இளைய நிலா வரும் வழியில் பனிமழையில் பருவநிலா தினம் நனையும் முகிலெடுத்து முகம் துடைத்து விடியும் வரை நடை பழகும் வானவீதியில் மேக ஊர்வலம் காணும் போதிலே ஆறுதல் தரும் விழிகளிலே கனவு வரும். இந்த வேர்டு வந்து எனக்கு பாடுறதே கஷ்டமா இருந்துச்சு தமிழ்ல. ஆனா அவர் ஈஸியா பாடிட்டாரு. அப்படின்னா எந்த லைன் சொல்லுவீங்க? அந்த சங்கீத ஜாதி முல்லை அந்த சரணம் ரொம்ப டஃப்பாக பாடியிருப்பார். அந்த லிரிக்ஸுக்கும் அந்த டியூனுக்கும் அந்த ஃபாஸ்ட்டுக்கும் பாடுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். நான் ஒரு 20 days ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேன். ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணாதான் அது ஒரு அளவுக்கு நம்ம மேடையில் பாடுறதுக்கு. திருமுகம் வந்து பழகுமோ அறிமுகம் செய்து விலகுமோ விழிகளில் துளிகள் வடியுமோ அது சுடுவதை தாங்க முடியுமோ கனவினில் எந்தன் உயிர் உறவாகி விடிகையில் இன்று அழுது பிரிவாகி தனிமையில் எந்தன் இதயம் சருகாகி உதிருமோ இணைகள் இட்டாலும் மறைந்து கொள்ளாது அணைகள் இட்டாலும் வழியில் நில்லாது பொன்னி நதி கன்னி நதி ஜீவநதி விழிகள் அழுதபடி கரங்கள் தொழுதபடி சிறைகளும் பொடிபட வெளிவரும் ஒரு கிளி இசையெனும் மழை வரும் இனி எந்த மயில் வரும் ஞாபக வேதனை மீறுமோ ஆடிய பாதங்கள் காதலின் வேதங்கள் ஆடிடுமோ பாடிடுமோ ஆடிடுமோ பாடிடுமோ ராஜதீபமே. அங்கேருந்து அது கண்டினியூ சார். எஸ்பிபி சார் மேடையிலே வந்து நீங்களும் பாடுற வாய்ப்பு கிடைச்சுன்னு சொன்னீங்கல்ல, என்ன பாட்டு பண்ணீங்க? அங்கே வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஏன்னா டீச்சர் முன்னாடி ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தாங்கன்னா அங்கே ஒரு பதட்டப்பதப்பு இருக்கும்ல. சலங்கை ஒலி அந்த மூவியில் வேதம் அணுவணுன நாதம் அந்த பாட்டு பாடுறாரு. ஆக்சுவலாக அது அனௌன்ஸ் ராமு பாடுவாங்கன்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் பாலு சார் அந்த ப்ரோக்ராமுக்கு வந்து இல்லை இந்த பாட்டு நான் பாடுறேன் ராமு இருப்பாருன்ட்டு நான் கண்டக்ட் பண்ணேன் அந்த பாட்டுக்கு. அவர் பாடுறார் சார். அந்த எனர்ஜி வந்து அந்த பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வேதம் அணுவணுவில் நாதம் அந்த பாட்டு அந்த ரேஞ்சு. காமானே கமகசா மகசா கசா மே சானே தமக தமக மக சரி சானே கமகனே கமகம தமனி தானி சானி ரே. வேதம் வேதம் అణువణువున నాదం నా పంచ ప్రాణాల నాట్య వినోదం నాలో రేగే నిన్ను హంస నల్దీ రాగాలై వేదం వేదం అణువణువున నాదం இந்த பாட்டு பாடுறப்ப பக்கத்தில் நின்று அந்த வைப்ரேஷன் ஃபுல் எனர்ஜியா, ஆஹா, அதெல்லாம் மறக்கவே பிடிக்காது சார். அவரே கூப்பிட்டு வந்து பாராட்டிருக்காரா? இந்த பாட்டு நான் பாடினா கூட இவ்வளோ சூப்பராக பாடிக்க மாட்டேன் ஏதாவது ஒரு வந்திருக்கா? அப்படி இல்லை. ஆனால் வந்து அந்த டிவோஷனல் சாங்கு இந்த பிரம்மமுராரி லிங்காஷ்டகம் வந்து பாலு சார் பாடியிருக்காரு. அது ஒரு பெரிய கம்பெனி, அது டிஸ்ட்ரிபியூஷனு இது இல்லாமல் செகண்ட் டைம் நான் பாடியிருக்கேன். அது நீங்கள் யூடியூப்பில் பார்த்தா ரொம்ப சேனல்ஸ் எல்லாம் என்னோடய பாட்டு தான் வரும். அது நீங்கள் கேட்டிருப்பீங்க இந்த பாட்டு. பிரம்மமுராரி சுரார்ச்சிதலிங்கம் நிர்மல பாசித சோபிதலிங்கம் ஜன்மஜ துக்க விநாசகலிங்கம் தத் பிரணமாமி சதா சிவலிங்கம் தேவமுனி பிரவராச்சிதலிங்கம் காமதஹன கருணாகரலிங்கம் ராவண தர்ப்ப விநாசகலிங்கம் தத் பிரணமாமி சதா சிவலிங்கம்
सर्वसुगन्धसुलेपितलिङ्गं बुद्धिविवर्धनकारणलिङ्गं सिद्धसुरासुरवन्दितलिङ्गं तत्प्रणमामि சதா சிவலிங்கம். இது நானும் பாடியிருக்கேன். ஒரு மேடையில் பாலு சார் சொல்கிறாரு, நான் பாடியிருக்கேன், ஆனால் வந்து ராமு பாடினது ரொம்ப சேனல்ஸில் வந்துட்டுருக்கு, அது கூட நான் தான் பாடினேன்னுட்டு எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, அது நீங்கள் ராமுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கன்னுட்டு நான் சொல்லுவேன்னுட்டு ஒரு மேடையில் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் பெரிய ஆசீர்வாதம். கூட இருக்கிற சிங்கர்ஸ்க்கு வந்து நீ இப்படி பாடம் உனக்கு ஈஸியாக இருக்கும், ரொம்ப ட்ரிக்கி சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காரா? அது எல்லாமே ஒரு பிளான் தான் சார். அவர் ரெக்கார்டிங் போகிறப்பவே எங்கே கேப் வரும், எங்கே பிரெத் எடுக்கணும், இங்கே பாட்டு, அவரோட பாட்டு கேட்டால் எங்கெங்கே எக்ஸ்ப்ரெஷனு இதெல்லாமே நோட் பண்ணியிருப்பார். யாராரோ நண்பன் என்று ஏமாந்த நெஞ்சம் உண்டு, யாராரோ நண்பன் என்று ஏமாந்த நெஞ்சம் உண்டு, பூவென்று முல்லை கண்டு புரியாமல் நின்றே நின்று, பால் போல கள்ளும் உண்டு, நிறத்தாலே ரெண்டும் ஒன்று, உனக்கென்னம் மேலே நின்றாய் ஓ நந்தலாலா, உனதானை பாடுகின்றேன் நான் ரொம்ப நாளா. அந்த பாட்டில் புரியாமல் நின்றே நின்று, அந்த புரியாமல் நின்றே நின்று அந்த அந்த வேர்டை வந்து அப்படியே புரியாமலே இப்படி நான் மோசம் போனேன் அன்னுட்டு அந்த எக்ஸ்பிரஷன் கொடுத்துருப்பாரு. எக்ஸலண்ட் சார். திடீர்னு வந்து யாருமே வந்து எதிர்பார்க்கல அந்த அப்படியே மரணம். அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் ஜாயின் ஆனப்போ கூட நான் அவருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்ன்ட்டு நான் நம்பலை சார். ஏன்னா அவருக்கு பிரெத் கண்ட்ரோல், ஃபுல் எனர்ஜி, ஒரு ஃபுல் லெங்க்த்து ஒரு 16 பார் பாடுற அளவுக்கு அவருக்கு தம் இது இருந்தது, லங்ஸ் எனர்ஜி இருந்தது. இந்த கரோனான்றது ஓன்லி அதுக்கு தான் லங்ஸ் மேலே தான் இது பண்ணணுன்ட்டு. ஆனால் வந்து சினி உலகம் ப்ளஸ் ரசிகர்கள் எல்லாருக்குமே இது தீராதது தான். ஆனால் அவர் பாட்டே பாடிட்டு என் உயிராக நினைக்கிற எனக்கு வந்து ஒரு காட்ஃபாதர் தான் அவர். அவர் பாட்டு தான் நான் கேட்டுகிட்டே இருப்பேன், அது பாடிட்டு இருப்போம். காலையில் ஒரு 6 மணிலேருந்து வீட்டில் அந்த பாட்டு தான் போயிட்டுருக்கோம். அன்றைக்கி மத்தியானம் 1:30க்கு டிவியில் சொல்கிறாங்க, பாலு சார் இப்படி எனக்கு நான் உட்கார முடியல, நான் சோஃபாவில் கூட டிவி பார்த்துட்டே இருக்கேன், கீழே உட்காந்துட்டேன், எனக்கு கண்ட்ரோல் இல்லை. எங்கள் மிஸ்ஸஸ் வந்து எங்கள் பையனுக்கு சொல்கிறாங்க, டே அப்பாவை பார்த்துக்கோன்னுட்டு. அது வீட்டில் ஒரு மெம்பர் இருந்த மாதிரி தான் நாங்கள் ஃபீல் பண்ணோம். அன்றைக்கி வந்து அவரோட இது பார்த்தோம். ஆனால் வந்து அப்படியே இருந்தார், ஃப்ரெஷ்ஷாக இருந்தார் அவர். இது கூட கடவுள் நம்மளுக்கு கொடுத்த அவ்வளோதான் நினச்சேன். இவ்வளோ வரையிலும் தான் அவரோட இது. ஆனால் அவர்கிட்ட நான் பேசுகிறப்ப கூட எப்படி இருக்காங்க பசங்கள்லாம், நல்லா இருக்காங்களா, நல்லா படிக்கிறாங்களா, இதெல்லாம் ஒரு ஃபேமிலி மெம்பர் ஆட்டமாக கேட்பார். ரொம்ப அன்பு, அந்த பாசத்தோடு இருப்பார். அவருக்கு ஒரு மியூசிஷியன்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு கிரேட் ஹியூமன் பீயிங் அவர் தான், அப்படி தான் சொல்ல முடியும். நம்மளுக்கெல்லாம் ஒரு எங்கள் ஜென்ரேஷனுக்கு ஒரு காட் ஃபாதர், சிங்கர்ஸ்க்கு எல்லாமே. நாள் அன்னைக்கு எல்லா டிவிலையுமே போட்டது மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை, கடைசியில் மண் தான் வென்றது லைன். அந்த லைன் எங்களுக்காக பாட. மண்ணின் மீது மனிதனுக்காசை, மனிதன் மீது மண்ணுக்காசை, மண்ணின் மீது மனிதனுக்காசை, மனிதன் மீது மண்ணுக்காசை, மண்தான் கடைசியில் ஜெயிக்கிறது, இதை மனந்தான் உணர மறுக்கிறது. கையில் கொஞ்சம் காசு இருந்தால் நீதான் அதற்கு எஜமானன், கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் அதுதான் உனக்கு எஜமானன்.
வாழ்வின் அர்த்தம் புரிந்துவிடு, வாழ்க்கை வாரி குறித்துவிடு. ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி. விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. பூமியை வெல்ல ஆயுதம் எதற்கு, பூப்பறிக்க கோடரி எதற்கு, பொன்னோ பொருளோ போர்க்களம் எதற்கு, ஆசை துறந்தான் அகிலம் உனக்கு. ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி. விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. லவ் ஃபெயிலியர் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து லைஃப்ல அடுத்த போகணுமா அவர் பாட்டை கேட்கலாம். அதே மாதிரி குடிக்கிறீங்களா அவருடைய பாட்டு இருக்கு, அந்த பாட்டு எங்களுக்காக. இப்போதைக்கும் நாங்கள் ஒரு கச்சேரி போனால் லாஸ்ட் எண்டிங் சாங்ஸ் ஒரு 2-3 பாட்டு இருக்கும். அதில் இந்த பாட்டு ஒன்று இருக்கும். சொர்க்கம் மதுவிலே சொக்கும் அழகிலே, மது தரும் சுகம் சுகம், எதில் வரும் நிதம் நிதம், இன்பம் இரவுதான் எல்லாம் உறவுதான், இன்பம் இரவுதான் எல்லாம் உறவுதான். காதல் ஒரு கீதம், அதை கண்டேன் ஓரிடம். போனாள் அவள் போனாள், அதை பார்த்தேன் நூறிடம். காதல் ஒரு கீதம், அதை கண்டேன் ஓரிடம். போனாள் அவள் போனாள், நான் பார்த்தேன் நூறிடம். குடிக்கிறேன் அழைக்கிறேன், நினைத்ததை மறக்கிறேன். சொர்க்கம் மதுவிலே சொக்கும் அழகிலே, மது தரும் சுகம் சுகம், எதில் வரும் நிதம் நிதம், இன்பம் இரவுதான் பாபா, எல்லாம் உறவுதான் பாபா. தூக்கத்தில் வந்து இருந்துச்சா கூட இந்த சாங் வந்து பாடுவேன், எஸ்பிபி சார் பாடுவேன். எஸ்பிபி சாங் பாடுவேன்னா என்ன சாங் பாடுவீங்க? அப்படி ஒரு 2-3 பாட்டு சொல்கிறேன். 2 பாட்டு சொல்கிறேன் சார். இளமையெனும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு, ஒரு பொழுது ஓர் ஆசை, சுகம் சுகம் அதிலே ஒரே சுகம். இளமையெனும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு, ஒரு பொழுது ஓர் ஆசை, சுகம் சுகம் அதிலே ஒரே சுகம். ஒரே வீணை ஒரே ராகம், ஒரே வீணை ஒரே ராகம். தன்னை மறந்து மண்ணில் விழுந்து இளமை மலரின் மீது கண்ணை இழந்த வண்டு. தேக சுகத்தில் கவனம், காட்டு வழியில் பயணம், கங்கை நதிக்கு மண்ணில் அணையா இளமையேனும் பூங்காற்று. இந்த பாட்டு ஒன்று. பனி விழும் மலர்வனம், உன் பார்வை ஒரு வரம். பனி விழும் மலர்வனம், உன் பார்வை ஒரு வரம். இனி வரும் முனி வரும் தடுமாறும் கனிமரம். ஹே ஹே, இனி வரும் முனி வரும் தடுமாறும் கனிமரம். பனி விழும் மலர்வனம், உன் பார்வை ஒரு வரம். சூப்பர் சார், சூப்பர் சார். ஆக்சுவலாக வந்து அவரே சொல்லியிருக்காரு, அவர் தேகம் மறைந்தாலும் இசையாக வந்து மறந்துகிட்டே இருப்பார்னு. அதே மாதிரி உங்கள் மூலமாகவும் வந்து இசையாக மறந்துட்டுருக்காரு. தேங்க்யூ வெரி மச். கண்டிப்பாக அந்த வாய்ஸை விட்டுறாதீங்க. இன்னும் பல மேடைகளில் பல பேர்த்த வந்து நீங்கள் வந்து மகிழ்ச்சி நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த கலாட்டா சேனலில் என்னோட இன்டர்வியூவில் எங்கள் தெய்வம் பாலு சாரோட பாட்டு பாடுறதுக்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, ஒரு நல்ல இன்டர்வியூ. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்தின் மாபெரும் பேச்சு போட்டி சொல் தமிழ் ஆசோல் பிரம்மாண்ட இறுதிச் சுற்று ஏப்ரல் 7 எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் காட்டாங்குளத்தூர். MCR Pure Cotton Club Formals and Casual Shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Grown Tile.